So next physics நம்ம என்ன பார்க்க போறோம்னா fundamental quantities or fundamental physical quantities. Fundamental quantity. Fundamental quantityங்கிறது என்னன்னா it is independent, அது மற்றதை சார்ந்து இல்லை, and cannot be expressed in terms of other physical quantities. மற்ற physical quantities வச்சு இதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, இது தனித்து இருக்கும். It is an independent physical quantity. A physical quantity which is independent, இது மற்றதை சார்ந்து இல்லை, which is independent and cannot be expressed in terms of other physical quantities. For example, mass define பண்ணுறதுக்கு வேறு எந்த டேர்மும் தேவையில்லை, அது மட்டும்தான் mass. Time, ஸோ நம்ம பேசிக் 7 SI யூனிட்ஸ் பார்த்தோம், அது எல்லாமே என்னென்னா ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஸோ தி பேசிக் SI units which we have discussed all are fundamental quantities because each is independent and cannot be expressed in terms of other physical quantities. So they are called fundamental physical quantities. So mass, time, length, temperature, current, amount of substance, and luminous intensity. ஸோ இது எல்லாமே என்னென்னா ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வேறு எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸும் நமக்கு தேவையில்லை, அதனால் இது என்னென்னா ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், டெரைவ்டு குவான்டிட்டி. ஸோ எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் எல்லாம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் வச்சு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுமோ அதெல்லாமே derived quantities. All the physical quantities which can be defined or expressed in terms of fundamental quantities. Are called derived quantities. So we shall discuss later the list of derived quantities. For example, இப்போ velocity எடுத்துக்கிட்டோம்னா distance displacement by time. Displacement is nothing but the distance between initial and final points, shortest distance between initial and final points. So this is the length of the path. So இது length குறிக்குது, time. So both are basic units, are the fundamental physical quantities. But
velocity is a derived quantity because it is defined using two fundamental quantities. ஸோ ரெண்டு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் வச்சா தான் நம்ம வெலாசிட்டிங்கிற டைமை டிஃபைன் பண்ண முடியும். ஸோ வெலாசிட்டி வந்து ஒரு டெரைவ்டு குவான்டிட்டி. அதே மாதிரி மொமெண்டம். ஸோ இதோட ஃபார்முலாஸ் நம்ம லேட்டராக பார்ப்போம். we shall discuss the formula later. just I am giving example. Momentum is equal to mass into velocity. So mass is a fundamental quantity, velocity is a derived quantity whose value depends on displacement by time. So momentum depends on three fundamental quantities: mass, displacement, it is the length of the path, and time. So இந்த மாதிரி டூ ஆர் மோர் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை டிபெண்ட் ஆகிருக்கக்கூடிய அதர் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு பேர் தான் என்னென்னா டெரைவ்டு குவான்டிட்டி. அப்படி இல்லை, அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை வேறு எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியாலே டிஃபைன் பண்ண முடியாது. அதுதான் ஃபைனல். இட் cannot be expressed or defined in terms of other physical quantities. அது வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஸோ நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்கலான்னா சப்ளிமெண்ட்ரி SI யூனிட்ஸ். ஸோ இதில் ரெண்டு பார்க்க போகிறோம். பிளேன் ஆங்கிள். Plane angle formula is arc by radius. So let us take this circle with center O. The circle oda center O nu vechikalam, and 2 points on the circumference of the circle are A and B. The circle mela rendu point vechikrom. The length of the path AB is called arc. இந்த ஏலேருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கர்வ்டு லென்த்துக்கு பேர் தான் என்னென்னா ஆர்க். அண்ட் திஸ் OA இஸ் ஈக்குவல் டு OB இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ். ஸோ இந்த ஆர்க்கோட லென்த்துக்கும் ரேடியஸுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் என்னென்னா பிளேன் ஆங்கிள். அண்ட் திஸ் இஸ் மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியன். யூனிட் இஸ் ரேடியன். ஸோ ரேடியனுக்கான ஃபார்முலா ஆர்க் பை ரேடியஸ். ஆர்க் லென்த்தை எதில் மெஷர் பண்ணுவோம்? மீட்டர். லென்த் இஸ் மெஷர்ட் ஆல்வேஸ் இன் மீட்டர், ரேடியஸ் ஆல்சோ இன் மீட்டர். ஸோ மீட்டர் கேன்சல்டு. ஸோ இதுக்கு என்ன இல்லை? நோ டைமென்ஷன். ஸோ த டைமென்ஷனல் ஃபார்முலா வி ஷல் டிஸ்கஸ் லேட்டர். ஸோ திஸ் இஸ் பிளேன் ஆங்கிள். செகண்ட் வந்து சாலிட் ஆங்கிள். ஸோ சாலிட் ஆங்கிள்னு என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பியர் எடுத்துக்கலாம். Let us take this sphere to understand how to measure solid angle. Let O be the center of the sphere. So let us take a small surface area on the sphere. So this is the surface area on the sphere. Which is called intercepted surface area. Intercepted surface area on the sphere. This R is radius. இந்த இன்டர்செப்டட் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் இந்த ரேடியஸோட ஸ்கொயருக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ தான் என்னென்னா solid angle. It is measured in terms of stradian. So solid angle formula is intercepted area on the surface of the sphere
divided by square of radius of sphere, which is equal to A by R square, where A is intercepted area. So this is measured in terms of omega. Omega is equal to solid angle. Omega is equal to A by R square. Unit is steradian. Unit is steradian. Yes sir. So this is the solid angle formula. So detailed analysis on radian we can see in the next video. If you like this video, press like button and share with your friends. If you want to watch all the IIT NEET Foundation videos, don't forget to subscribe our channel. Join in our Telegram group to get assignments and test questions for IIT NEET Foundation. That will help you to enrich your inner potential and strength. Thank you.